ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ரமணன். இன்றைக்கி நாம் நெல்லை டு சென்னையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இது பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இந்த ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஜாரில் துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். நான் ஒரு துண்டு தேங்காய் எடுத்து துருவி எடுத்துருக்கேன். இதிலேயே ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காயை சேர்க்குறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ரெடி பண்ணிங்கன்னா. ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெதமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட 2 கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். கத்திரிக்காய் உள்ள மசாலாஸ் அப்ளை பண்ணுறதுக்காக நாம் இதை ரெடி பண்ணிடலாம். இது நாம் உள்ளே அப்ளை பண்ணுறதால மசாலாஸ் எல்லாமே இறங்கி நல்ல காரசாரமாக சூப்பரான கத்திரிக்காய் கிடைக்குங்க. ஸோ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வாட்டர் அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஓகேங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கத்திரிக்காய் உள்ளே அப்ளை ஆகிற மாதிரி ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாம் அப்ளை பண்ணியிருந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்ல உள்ள மசாலாஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலை நாம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதிலே கிரேவி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பண்ணலாம், இல்லை பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். 7லேருந்து 8 பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அது இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடியால் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் மசாலாஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பொடியை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃபுல்லாக அந்த ஆனியன் கூட ஆட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி அதிகமாக சேர்க்கலை, கொஞ்சம் லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மசாலாஸ் எல்லாமே ஈவனாக கத்திரிக்காயில் அப்ளை ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ஒரு மூடியால் கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதில் நாம் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்காக கவர் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், பார்க்குறதுக்கே செம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சுங்க. கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை சைடிஷாக தோசை, இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறமா ரைஸ் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.